அது பல ஆண்டுகளாக நடந்து வருகிற ஒரு வழக்கு. ஏன்னா அந்த அம்மா வந்து ஏற்கனவே முதல்ல பல குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கிறார்கள். இதை திராவிட முன்னேற்ற கழகம் பேக்கப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் இதில் தலையிடவே இல்லை. உயர்நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதலின்படி இப்பொழுது வழக்கு பதிவு செய்து வழக்குகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் இதில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த பின்புலமும் கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளலாம். சீமானை பார்த்து பயந்துதான் அவரை சமாளிக்க முடியாதனாலதான் இது மாதிரி செயலில் ஈடுபடுறீங்க. அதான் நான் சொல்லிட்டேனுங்க. எங்களுக்கு அவரெல்லாம் சமாளிக்கிறது ஒரு தோசு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் நாங்கள் இதில் தலையிட்டிருந்தோம் இருந்தால் வழக்கு எப்படியோ திசை திருப்பி இருக்கலாம். நாங்கள் தலையிடவில்லை. இவர் சீமான் வந்து காஷ் பண்ண சொல்லி கேஸுக்கு போறார், அவருடைய வழக்கை ரத்து செய்ய சொல்லி. அந்த வழக்கிலே நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை தருகிறது. இந்த வழக்கை தொடர்ந்து நடத்த வேண்டும், பெண்களுக்கு எதிரான கொடுமையான வழக்கு இது என்று சொல்லி நீதிமன்றம் தந்த அழுத்தத்தின் அடிப்படையிலே இப்பொழுது வழக்கு நடைபெறுகிறதே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அழுத்தத்தாலோ அல்லது நாங்கள் சீமானை கண்டு பயந்தோ இந்த வழக்கு நடைபெறவில்லை. தொடர்ச்சி அவர் செய்தியாளர் சந்திப்பு அப்ப பெண்களை பத்தி எரிவா பேசினான்னு சொல்லிட்டு அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு பல்வேறு கட்சியினரும் பெண்கள் அமைப்பும் வந்து நீதிமன்றம் சொல்லியிருக்கு. நாங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு தானே இருக்கோம். எல்லா 72க்கு மேற்பட்ட வழக்குகள் இன்றைக்கு அவர் மீது பதியப்பட்டிருக்கின்றன. எல்லா வழக்குகளையும் ஒரே நீதிமன்றத்தில் விசாரிக்க வேண்டும் என்று இன்றைக்கு நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. நிச்சயமாக அப்படியே நடக்கும். 5ஆம் தேதி நடக்கும். சார், எப்பவுமே அவங்க கட்சியில் இருக்கவங்க அப்படி சொல்றது எப்பவுமே இயற்கை. 2 தினங்களுக்கு முன்னால் நடந்த அந்த விழாவிலே மிகச் சிறப்பாக தெளிவாக தன்னுடைய நிலைப்பாட்டை சகோதரர் தொல் திருமாவளவன் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அது ஒன்று போதும். இல்லைங்க, 2 நாளைக்கு முன்னால நல்லா தெளிவா சொல்லிட்டார். இந்த கூட்டணி தான் தொடரும், இதுதான் இந்தியா கூட்டணி தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும், இந்த கூட்டணி முன்னெடுக்கின்ற கொள்கைகள் தான் இந்தியாவுக்கு வழிகாட்டுகிற கொள்கைகளாக அமையும் என்றெல்லாம் வலியுறுத்தி சொல்லியிருந்து தலைவர் தளபதியினுடைய தலைமையில் இயங்குகிற இந்த கூட்டணிக்கு தன்னுடைய முழு ஆதரவையும் தெரிவித்திருக்கின்றார். எனவே அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நடக்கிற அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து பாஜக புறக்கணிச்சாங்க. அதனை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி புறக்கணிச்சிருக்காங்க. இப்ப தமாகவை சேர்ந்த ஜி.கே. வாசனும் புறக்கணிக்கிறதா சொல்லியிருக்காரு. என்ன காரணம் சொல்றாருன்னா, நீட்டையும் மும்மொழி கொள்கையும் வந்து நிறைய மாணவர்களோட பெற்றோர்கள் வந்து தமிழ்நாட்டில் ஏத்துக்கிட்டாங்க, அதனால நான் அந்த கூட்டத்தை புறக்கணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நாங்க அந்த கூட்டம் கூட்டி இருக்கிறது வந்து தொகுதி மறுவரையிலே தமிழகத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது, ஒரு இடம் கூட குறையக்கூடாது, அதே நிலையே வட மாநிலங்களிலே ஒரு இடம் கூட கூட்டக்கூடாது. எனவே இதே மக்கள் கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும், தொகுதி மறுவரை இதே எண்ணிக்கை அடிப்படையில் நடத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் தென்னிந்திய நலனுக்காக நடத்தப்படுகிற அந்த அனைத்து கட்சி கூட்டம். தென்னிந்திய நலனிலே அக்கறை இல்லாத கட்சிகள் அதிலே கலந்து கொள்ளவில்லை என்றால் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. சார், ஆன்லைன் விளையாட்டுக்கு வந்து நேர கட்டுப்பாடு ஆதார இணைக்கும் நம்ம ஏற்கனவே அதை எதிர்த்து தான் நம்ம மனு போட்டிருக்கோம். இப்போ அடுத்த கட்டம் சார், அது வந்து நீதிமன்றங்கள் இருக்கு. நாங்கள் வந்து சட்டம் கொண்டு வந்துட்டோம், சட்டப்படி நாங்கள் நடத்துவோம். தமிழ்நாடு முதலமைச்சரோட இந்த தொகுதி மறை சீரமைப்பு அந்த குரலுக்கு தொடர்ந்து தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி உள்ளிட்டவங்க வந்து இதுக்கு வந்து தெலுங்கானா முதலமைச்சர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார், கர்நாடகா முதலமைச்சர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். இன்னும் பாருங்கள், பொறுத்திருந்து இதனுடைய நிலைமையை உன்னி பார்த்த பிறகு வட மாநிலங்களிலேயும் தொகுதிகள் குறைகிற மாநில முதலமைச்சர்கள் நிச்சயமாக குரல் எழுப்புவார்கள். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது.